ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அமேசானில் செல் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். இப்போது அமேசானுக்கு நீங்கள் FBA ஷிப்மெண்ட்ஸ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 யூனிட்ஸ் அனுப்புறீங்கன்னா அந்த 100 யூனிட்ஸுமே எக்ஸாக்டாக அமேசானில் போய் சேர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் 95% வந்து உங்கள் இன்வென்ட்ரி போயிட்டு அமேசானுக்குள்ளே கரெக்டாக போயிட்டு சேர்ந்துடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஒரு 5-10 ப்ராடக்ட்ஸ் 15 ப்ராடக்ட்ஸ் 20 ப்ராடக்ட்ஸ் வந்து ரிசீவே ஆகாமல் போகும், லாஸ் ஆகிட்டு இருக்கும். எங்கன்னா வந்து ஒன்று நீங்கள் பார்கோடு வந்து தப்பாக ஒட்டியிருக்கலாம், இல்லை வந்து அது நார்மலாக கூட தொலைஞ்சு கூட போயிருக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் நடக்கும், எனக்கும் நடந்திருக்கு. ஒரு நான் இது வரைக்கும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷிப்மெண்ட்ஸ் அமைச்சிருக்கேன். அதில் ஒரு 2-3 ஷிப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸே தொலைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு நான் போய் செக் பண்ணி பார்த்தா அது ரீஃபில்லும் ஆகிருக்கும். திரும்ப அந்த பாக்ஸ் அவங்க கை கிடச்சிருக்கலாம், திரும்ப அவங்க ரீஃபில் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு சில பாக்ஸில் வந்து பர்மனெண்ட்டாகவே எனக்கு வந்து லாஸஸ் ஆகிருக்கு. அந்த ஒரு 25 யூனிட்ஸ் வந்து எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் கூட நடக்கும். ஸோ அமேசான் FBAல ஷிப்மெண்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கனாலும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. 95% உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. நீங்கள் பார்கோட் ஸ்டிக்கரு இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒட்டுறீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்தியா காமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.